குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 6th சாப்டர் தெய்வ நம்பிக்கை நேற்றைய தொடர்ச்சி. அன்னை மீது நம்பிக்கை வைத்து புதிய நிலைமை ஏற்பட்டு 2 கட்டம் தாண்டிய பின் தன் திறமை மீது நம்பிக்கை தலை தூக்கும். நம் திறமையை செயல்படுத்திவிட்டு நம்பிக்கை அன்னை மீது வைக்க வேண்டும். இல்லையென்றால் திறமைக்கு மீண்டும் ஒரு தோல்வி ஏற்படும். பங்காளி துரோகத்தால் கைவிட்டு போன சொத்து அன்னை மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் வரும்பொழுது பங்காளி மீது பெருமைக்காக அனுதாபம் ஏற்பட்டு விட்டு கொடுக்க தோன்றும். இது பெருந்தன்மை என்று. பெருமையை தேடும் புத்தி. அதற்கு உறவு பாசம் ஒரு சாக்கு. அதற்கு இடம் கொடுத்தால் மீண்டும் பங்காளிக்கு துரோகம் செய்ய இடம் கிடைக்கும். அன்று நமக்கு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது சமூகம் வாயடைத்து போயிருந்தது. இன்று ஒரு கட்டத்தில் சமூகத்தின் நேர்மையை மீது நம்பிக்கை வைத்து செயல்பட மனம் விழையும். அதற்கு இடம் கொடுக்காமல் அன்னை மீது நம்பிக்கை அடுத்த கட்டத்தில் புதுப்பித்து கொண்டு நம் கடமையை மட்டும் சமூகத்தில் செய்து பிரச்சனை முழுவதையும் தீர்க்க முனைய வேண்டும். ஒரு கட்டத்தில் ஏற்கனவே காலை வாரிவிட்ட சட்டத்தை நம்ப தோன்றும். 10 முறையும் பொய்த்து போன சிபாசு அந்தஸ்தை மீண்டும் மனம் ஒரு பொருட்டாக கருதும். விட்டு கொடுத்தே காம்ப்ரமைஸ் இன்று இப்பிரச்சனைக்கு ஆளாயிருந்தாலும் 8ஆம் கட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்க மனம் துடிக்கும். தந்திரமான யுக்திகள் தலைகீழாகவே இதுவரை வேலை செய்திருக்கின்றன. எனினும் ஒரு யுக்தியை கையாள தோன்றும். அன்னை வழியை தெரிந்து கொள்ளுதல் சிரமம் இல்லை, கடைபிடிப்பது சிரமம் தான் என்பது வரும்பொழுது அதை விலக்கி தெய்வத்தை நம்ப வேண்டும். நம் திறமையில் நம்பிக்கை ஏற்பட்டால் திறமை ஒரு கருவியே. நம் நம்பிக்கையை அன்னையின் அருள் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே காலவாரிவிட்ட பாசம் ஏற்பட்டு பிரச்சனை பாதிக்கப்பட்டால் கடமையும் நேர்மையும் பூர்த்தி செய்து அவசியம் என்று உணர வேண்டும். 4 பேரோட நியாய மனப்பான்மையை நம்ப வேண்டிய நேரம் வந்தால் நம்பிக்கை அதிலிருந்து மாற்றி அன்னையை நம்ப வேண்டும். சட்டம் தலை தூக்கினால் அதையும் புறக்கணித்து அன்னையை நம்ப வேண்டும். சிபாசு அந்தஸ்து யுக்தி ஆகியவற்றை எந்த கட்டத்திலும் கருதாமல் ஏற்கனவே அவை பயன்படாததை நினைவுபடுத்தி கொண்டு கடைசி வரை பிரச்சனை முழுதுமாக தீரும் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் அன்னை மட்டும் நம்பி அந்த நம்பிக்கை பேணி வளர்த்து சிறப்பான முடிவை அடையலாம். நம்பிக்கை அன்னையிடம் வந்த பின் நல்லவையே நடக்கும். நடப்பவை நல்லதாகவே அறிவுக்கு புலப்படாவிட்டால் 4 வட்டத்தில் அந்த நல்லது கண்ணுக்கு தெரியும். இன்று புரியவில்லை என்றால் புரியும் பொழுது அது பெரிய நன்மையாக விளங்கும். சிறிய நன்மைகள் உடன் விளங்கும். இன்று விளங்காவிட்டால் அவை பெரிய நன்மையாக இருக்கும். இந்த சாப்டர் தெய்வ நம்பிக்கை முடிந்துவிட்டது ஃப்ரெண்ட்ஸ். நாளை வேற ஒரு தொடரில் சந்திப்போம்.